நான் உங்கள் விஜய் ஆதித்யா. இன்னைக்கு கொஸ்டின் என்ன சார்? இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா சிஏ, ஐசிடபிள்யூ இதெல்லாம் வந்து இன்டர்ன்லேயே வந்து நிறைய பேர் வந்து ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க. இதுக்கு உண்டான கைடன்ஸ் உங்களால் எதனா கொடுக்க முடியுங்களா சார்? சார், அதாவது வந்து அந்த கோர்ஸ் வந்து ஒரு சார்ட் அக்கௌண்ட், கம்பெனி செக்ரட்டரி, ஒரு காஸ்ட் அக்கௌண்ட் தான் வந்து ரொம்ப டஃப்பான கோர்ஸ் தான். பட் முடிக்க முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. ப்ராப்பரான ஒரு கோச்சிங் சென்டர்ல போயிட்டு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் சீனியர் கிடைச்சாங்க வச்சுக்கலேன், ஓகேங்க சார். எல்லாராலையும் பண்ணிட முடியும். ஓகே, பண்ணிட முடியும் சக்சஸ்ஃபுல்லா. பட் ஃபேமிலி சிச்சுவேஷன்னால வேற ஏதோ ஒரு இது நல்ல டிராப் அவுட் ஆயிடுறாங்க இல்லையா? ஆமாங்க சார். அவங்க என்ன பண்ணலாம்னா டாக்ஸ் கன்சல்டண்டா அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். டாக்ஸ் பிராக்டிஷனரா ஆகலாம், ஜிஎஸ்டி பிராக்டிஷனரா ஆகலாம், இன்கம் டாக்ஸ் பிராக்டிஷனரா மாறலாம். இதுக்கெல்லாம் வந்து குவாலிஃபைட் மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு ஒரு இ-ஃபைலிங் பண்ண தெரிஞ்சது, உங்களால ஃபைனலைசேஷன் பண்ண முடியும் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸை. ஸோ அப்படின்னா நீங்க வந்து யூ கேன் என்ரோல் யுவர் செல்ஃப் இன்கம் டாக்ஸ் பிராக்டிஷனர், ஜிஎஸ்டி பிராக்டிஷனர். அதுக்கான வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிங்கன்னா லிங்க்ல கீழே வந்து நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அடுத்த வீடியோவில். ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒரு டாக்ஸ் கன்சல்டண்டா மாறலாம். டிராப் அவுட் ஆகிட்டு என்னடா பண்றதுன்னு பெண்டிங் இல்லாம நெக்ஸ்ட் இமீடியட்டா ரீஸ்டார்ட் த லைஃப். ஒரு டாக்ஸ் கன்சல்டண்டாவோ இல்லை டாக்ஸ் பிராக்டிஷனராவோ இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகக்னைஸ் பண்றாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. யுவர் ஏ சர்டிஃபைடு ஜிஎஸ்டி பிராக்டிஷனர், யுவர் ஏ சர்டிஃபைடு இன்கம் டாக்ஸ் பிராக்டிஷனர் சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. தென் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் கரியர். ஓகே.